போறோம். தங்கம் சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. வேலண்ணே உன்னை இன்னும் மடியில தூக்கி வச்சு இறக்கி விடலையாக்கும். வெரசாவாடி கொள்ள தூரம் போகணும். இந்த வரேன்க்கா. வெங்காயம் தண்ணி சுதானமா போயிட்டு வா. சரி நடிச்சாமா, நீ பார்த்து போயிட்டு வா. எங்க அண்ணன் உன்னை வெள்ளை இறக்கி விட்டாராக்கும். உங்க அண்ணன் அப்படியே அலாக்க தூக்கி உட்கார வச்சுட்டாலும் தூக்கி உட்கார வைக்காம ரெண்டு. இப்ப நாம அங்க போய் தேன் எடுக்க போறோம். அங்க கதையா சொல்றேன். ஒரு ஊர்ல குண்டோதரை மண்டோதரைன்னு 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேத்துக்கும் தின்னு தீக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. இவங்க இப்படி தின்னுக்கிட்டே தெரிஞ்சதுல ஊருக்குள்ள தலைமுறை பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுக்கு காரணம் இந்த 2 பேரு தாண்டு கண்டுபிடிச்சிச்சான் ஊரு சனம். அவங்க 2 பேரையும் பிடிச்சி பஞ்சத்தை போக்க வழி சொல்லுங்கடாண்டு பஞ்சாயத்துல நிறுத்தினாங்க. குண்டோதரனும் மண்டோதரனும் வர அம்மாசிக்குள்ள பஞ்சத்தை போக்கி காமிக்கிறோம்னு பஞ்சாயத்துல முறி வச்சு கிளம்புனாங்க. வீரப்பா பேசினவங்க நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்ததுல நாக்கு காஞ்சு வயிறு காஞ்சு நட்டனர் காட்டுல கிறங்கி விழுந்தாங்க. எய்த்தாப்புல வந்த ஒரு தேவதை அவங்க கையில ஒரு தங்க பெட்டியை கொடுத்துச்சு. ஊர்ல போய் தான் பெட்டியை திறக்கணும்னு சொன்ன தேவதை பேச்ச மறந்து இடக்காட்டிலே 2 பேரும் பெட்டியை திறந்துட்டாங்க. அந்த தங்கப்பெட்டிக்குள்ள இருந்ததுதான் இந்த பஞ்சந்தாகிய மலை. இதுலதான் காத்து அருவி குன்று காடு மிருகம் நீனா எல்லாம். இந்தா தெரியுது பாரு, செங்குத்து பாரு, அங்கதான் தேன் எடுக்க போறேன். நீ இங்கனே உட்காரு, அப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னத்தா என் மகளை பேசவைன்னு சொல்லி அந்த தேவதை கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த தேவதை இந்த குரல் தேனா இனிக்குதுன்னு சொல்லி அது தான் மட்டும்தான் கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதுவே வச்சுக்கிடுச்சு. அது உன் குரலை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கியா? நிஜமாத்தான் ஆத்தா. அப்பா தேன் எடுத்துட்டு வரேன், நீ இங்கனே உட்காரு. என்னடி உன் புருஷன் நேற்று சோளம் வாங்கிட்டு வந்தியான் போல. அவன் சோளத்தை வாங்கிட்டு வந்துட்டாலும் என்னடி ஆச்சு? பூவே பூவே என்னடி ஆச்சு? இத பாருடி. தண்ணி தண்ணி குடி. குடி, கண்ணை திறந்து பாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது மாலை, கண்ணை மூச்சு பாருப்பா. நான் எந்திரிட்டேன். எந்திரி. வேறப்ப சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். என்னடி செய்யுது? அழுத்துக்கிட்ட வலிக்குதா? வயித்து வலிக்குது. சரி நீ வீட்டுக்கு போ, சம்பளத்தை நான் வாங்கி வந்துடுறேன். ஏக்கா குண்டா இருக்காளா? அப்படித்தான் நீ நினைச்சேன். வருவாரா இருக்கா? அவளுக்கு என்ன வயசா போச்சு? ஒரு சனத்தை பண்ணிருப்பா. ஒரு நாளும் இல்லாததுனால இன்னைக்கு இப்படி விழுந்துட்டாளே. வேலு வேலைக்கு போன இடத்துல பொண்டாட்டி கிறக்க மேய்க்க போட்டுச்சாப்பா. என்ன சொல்ற? ஆமா வெரசாப்பா. பூங்குடி, என்னாச்சு? விழுந்துட்டியாம்ல? எதுக்கு வலிக்குது? தெரியல. போறப்ப நல்லா தானே போன? கிருகிருன்னு வருதா? வலிக்குதா? சரி, வெங்காய தண்ணி போட்டு தரேன், சரியாயிரும். பரவாயில்ல. சாப்பிட்டியா? எந்திரி, குடி. கிளம்பு, ஒரு 8 வைத்தியரை பாட்டு வந்துடும். இந்தா பாப்பாவுக்கு துணியை மாற்றி விடு.
பாப்பா வேலு. கும்புறீங்க. என்ன குடும்பத்தோட? என் பொஞ்சாதிக்கு உடம்புக்கு முடியலையா? உங்கடிக்கா? என்ன செய்யுது? வகுறு வலிக்குதுன்றது. வகுத்து வலியா? வா என்னன்னு பார்த்துருவோம். வா சரியா. உட்காரு. கையை காட்டு. சேத்த வெளியே வருமா? வேலுக்கிட்ட மருந்து கொடுத்து விட்றேன். வேலு ஐயா, நாடி திருப்பி என்னமோ தண்டமான போடுது. ஒரு 8 டவுன் ஆஸ்பத்திரி போய் பார்த்துரு. ஐயா ஒன்றும் ஆயிடாதுல்ல? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சீக்கு ஊர் என்னன்னு சிக்க மாட்டுக்கு. நீ நான் சொன்ன மாதிரி போய் பார்த்து வந்துரு. சரிங்க. சரி இருக்கட்டும், போயிட்டு வா. இந்த அத்தராத்திரியில எங்க வீணா இருக்குது? பல்ல கடிச்சு போறதுக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கு. தண்ணி குடி. நீ படுத்துக்க. இருங்கடா வாரேஞ்சு விட்டுவிட்டு போயிட்டேனடா. என்ன 4 பேர்த்த போயிடலாம் வாரசா வார்த்தை. பார்த்து வருமா? திரும்ப ஏறிடுமா? போகலாம் போகலாம். கும்புரசாமி. வாப்பா வேலு, உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, என் பொஞ்சாதிக்கு தான். ஏன் என்னாச்சு? வாத்தா இங்கே உட்காரு. என்னது? என்ன ஒன்றும் சாப்பிடல. நல்லா மூச்சு இழுத்து விடு. இன்னும் இருக்க? திரும்ப நல்லா மூச்சு இழுத்து விடியா. அங்கே படுத்தா. கையெடு. வலிக்குது. இங்கே வலிக்குதா? வந்து உட்காரு. வேலு, சாதாரண ஒத்தோலியா தெரியலப்பா. என்னையா சொல்றீங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கே என் ஃப்ரெண்டு தான் சீஃப் டாக்டராக இருக்கேன். அவன்கிட்ட போய் இந்த சீட்டை கொடு, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. கும்புறீங்க. டாக்டர் ஐயா அமிச்சாங்க. பிபி செக் பண்ணுமா? ஓகே சார். டாக்டர் தெரிஞ்சவராப்பா? ஆமாங்க. கொடுமா. நீ எந்த ஊருப்பா? குறிஞ்சி குடிங்க. அந்த மலை மேலே இருக்கிற கிராமமா? அதாங்கய்யா. அங்கே மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் வருவாங்களே. எப்பயாச்சும் வருவாங்கய்யா. அப்படியா? நார்மலாக இருக்கு டாக்டர். இப்படி வாமா. திரும்ப விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ந்து வலிக்குதாம்மா? நிற்காம தான் வலிக்குது.
3 வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுதா? சரியாக சாப்பிடாதீங்க, அது ஒன்று தான் இதுகிட்ட குறை. பெட்டில் போய் படுக்க வைமா. ஆமா. வலிக்குதா? ம் இங்க இல்லை. இப்போ வலிக்குது. உட்காரு. போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வா பார்ப்போம். என் பொஞ்சாதிக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வயிற்றுல ஒரு சின்ன புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஸ்கேன் எடுத்துட்டு வா பார்ப்போம். வாங்க. கேனா? ஆமாங்க. எந்த ஊர்? குறிஞ்சிக்குடி. குறிஞ்சிக்குடியா? கேனெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, மிஷின் ரிப்பேராக இருக்குது. 2-3 நாள் ஆகும் மிஷின் சரி பண்ணுறதுக்கு. ஒன்று பண்ணு, ரைட் சைடில் போனால் பின் கேட்டு வரேன், அதில் ரைட் எடுத்தால் மூர்த்தி ஸ்கேன் இன்னொரு ஸ்கேன் சென்டர் வரேன். எந்த சென்டரு? மூர்த்தி சன். அங்கே போய் கணபதி சொன்னார்னு சொல்லி எடுத்துக்கப்போ. கிளம்பு. சரிங்க சாமி. 7,000 ஆகும்பா. டாக்டர் கான்ட்ராஸ்ட் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்னங்கய்யா? 7,000. அம்மட்டு துட்டு என்கிட்ட இல்லைங்க. இல்லையா? அப்போ நானும் ஸ்கேன் பார்க்க முடியாது. வகுத்த வலி வந்து உருளுதுங்க. டாக்டர் தான் ஓசியாக படம் எடுப்பாங்கன்னு சொன்னார். எடுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். ஓமண்டடிக்கு ஓசியில் ஸ்கேன் பார்த்தா என் வயிற்றை யார் வாங்குறது? கிளம்புப்பா. ஆமாம், உன்னை ஸ்கேன் பண்ண யார் அனுப்புனது? அவங்க தான். அவங்க பேர் கூட கணபதிங்க. அந்த வெங்காயத்துக்கிட்டே கொடுத்து ஓசியில் ஸ்கேன் எடுத்துக்க. கிளம்புப்பா போ. டோக்கன் நம்பர் 7 வாமா. காசு எப்படி வச்சிருக்க? காசு இல்லைங்க. மிஷின் ரிப்பேரு, நாளைக்கு காசோட வா. கிளம்பு கிளம்பு. போமா. அங்கே போனால் துட்டு கேட்குறாங்கய்யா. அம்மட்டு துட்டு இல்லைங்கய்யா. டாக்டர் தான் இங்கே எடுக்க சொன்னார். நீங்கள் மிஷின் ரிப்பேருன்றீங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரங்கய்யா, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யா. காசு எப்படி வச்சிருக்க? காசு இல்லாமல் ஒரு வேலையாகாது. காசு எங்கே வச்சிருக்கேன் பாரு. கொண்டா கொண்டாடி கணக்கு பார்த்துக்கிட்டு ரிசிப்டை கொடுப்பா. மா அங்கே போய் உட்காரு. நீ குழந்தைய கூட்டு வெளியில் போ, ஸ்கேன் எடுத்துகிட்டு வரோம். உட்காந்துக்க, பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஐயா கும்புறீங்க. வாவேலு என்ன இந்த பக்கம்? என் பொண்டாட்டி வகுத்த வலி வந்து மயக்கம் போட்டுட்டா. கையும் ஓடலை காலும் ஓடலை. அதே இங்கே கூட்டு வந்தேன். மலையிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு பாதை போட்டிருக்கிய, இது நல்லதுக்கா? அம்மந்தண்டி மலையில் இல்லாத மருந்து அந்த சிமெண்ட் கட்டடத்துக்குள்ளே இருக்கு. இங்கேயெல்லாம் வரக்கூடாதுப்பா. இங்கேயெல்லாம் வந்தால் கையால் விளங்காது, இல்லைன்னா வாய் ஒரு பக்கம் கோணிக்கிறோம். நான் கொடுக்குற 1 மண்டலம் மருந்தில் வகுத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் செருக்கடிச்சிட்டு வெளியே வர வைக்கிறேன் பாரு. வகுத்துக்குள்ள ஏதோ கோட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு டாக்டர். உனக்கு ஆஸ்பத்திரி பகுமான கண்ணை மறைக்குது. பின்னாடி அருவக்கொட்டை இருக்கு. எதுக்கு? வர்றவங்களை பணமாக்கி கொடுக்கறதுக்கு தான். நீ பூங்குடியை கூட்டு வாப்பா. உசுறு குளமானம் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுக்குறேன். ஆ ஓ She's almost dead.
அந்த பிள்ளையை கூப்பிட்டு நீ எங்க தான் போன? உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி சேர்த்து அடுத்த நாள் நீ புது மாப்பிள்ள தானே? இருக்கு அப்படி சொல்லிடாதீங்க. நம்பி வந்த கட்ட இல்லைன்னா நான் வெத்துறாரியா? நீ பார்த்த வேலைக்கு வேற என்னதான் சொல்ல? மழை வைத்திரு வாடா மருந்து இருக்குன்னு சொன்னாரியா, கூட்டிட்டு போயிட்டியா? போய் உன் முன்னாடி குழி தோண்டி புதைக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? தப்புதாயா, உங்க சோட்டை கழட்டி அடிங்க. மெடிசன் எடுத்துட்டு பொண்டாட்டி பேர் என்ன? பூங்குடி. வயசு 26. இந்த சிட்டைய நேரா போய் இடது கை பக்கம் திரும்பினா ஒருத்தன் இருப்பேன், அவங்ககிட்ட கூட அட்மிஷன் போடுவேன். ஐயா என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லை, எந்திரிச்சிரும்ல. ஒன்றும் இல்லைப்பா, பதட்டமில்லாம போ. ஏன் கொஞ்சம் சீக்கிரமா அட்மிஷன் போட்டு விடுறது? சிஸ்டர் வாங்க. பட்டா நம்பர் போட்டு போங்க. கேனங்க இருக்கு மாதிரி தெரியல. காலையில இந்த உட்கார்ந்து கால்ல சூ உடிச்சு போச்சு. ஆளு மீசை நான் கத்துறது என்ன உங்களுக்கு நான் ரோராட் பண்ற மாதிரி இருக்கா? எங்களுக்கு நான் 2 உசுரா இருக்கு. இந்த 2 உசுறு 3 உசுறு சட்டம் பேச கூடாது. ஏய் நானும் உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பள்ளி இழிக்கிறவளுக்கும் பணம் கொடுக்கறவளுக்கும் பெட் கொடுக்கறத எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இந்த காதுகளே கத்துறவளே ஏங்கிட்ட வேணாம். யாருக்கு பெட் கிடையாது, கிளம்புங்க. இரு உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாக்குறேன். ஏய் ஒப்ப விட்டு ஆஸ்பத்திரி அது உனக்கு என்னப்பா வேணும்? டாக்டர் அனுப்புனாரு, வழியில நிக்க முடியலன்றது, கொஞ்சம் தயவு காமிக்க சாமி. டாக்டர் சொன்ன எனக்கு என்னப்பா, அவரே கூட்டு வந்து உன்னை பெட்டு போட சொல்லி 2 பக்கம் ரெக்கைய வச்சு வீசி விட சொல்லு. வந்துட்டாங்க பாப்பா. ஹலோ இரு டாக்டர் பாட்டு வந்து. ஐயா என்ன அட்மிஷன் போட்டியா? இல்லைங்கய்யா, முடியாதுன்ட்டாங்க. 5க்கும் 10க்கும் கூழ கும்பிட்டு போடுவாங்க. சிட்டையை காமிச்சியா? இந்த சிட்டை அவங்க சேர்ந்த கூட இல்லைங்க. ஏமா சார், அவனுக்கு நான் சொன்னேன்னு உரைக்கிற மாதிரி சொல்லி இவன் முன்னாடிக்கு அட்மிஷன் போட சொல்லு. சரிங்க சார். போப்பா. சரிங்க போடுவேன். வா.